ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். லைலா காலேஜ் ரீசெண்டாக நடத்தின கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் நடத்தினப்போ 15% கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு 19.4% கிடைச்சிருக்கு. ஸோ ஓட்டு பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவே மேட்ச் பண்ணிட்டாரு. அதுவும் இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கல. அதுவும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆனாலும் இப்போ மாநாடுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஏடிஎம்கே மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியோட ஓட்டிங் பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ பண்ணது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் கையில இருக்கு. அண்ட் தமிழக வெற்றி கழகம் நெக்ஸ்ட் இந்த ஒரு வருஷம் பயங்கரமா இறங்கி வேலை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான அறிகுறியும் தெரியுது. தளபதி அதுக்காக பயங்கரமா ஆயத்தம் ஆகிட்டு இருக்காரு. ஸோ எலெக்ஷன் அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஏடிஎம்கே டிவிகேன்னு ரெண்டுமே ஓட்டிங் பர்சன்டேஜ்ல ஈக்குவலா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஈஸியா டிஎம்கேவை பீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. பட் ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வைக்கணும்னா ரெண்டு கட்சிக்கு இடையிலான டேட்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகணும். அண்ட் முதல்வர் எடப்பாடி, துணை முதல்வர் தளபதி அப்படின்ற மாதிரியான ஒரு டீம்ஸ் தான் ஆல்ரெடி சில மாசத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. பட் ஆனா ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக் ஆயிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை மெயின்டைன் பண்ணாரு. பட் பன்னீர்செல்வம் அவர்கள் சொதப்பி கட்சியை பிரிச்சதுனால இப்ப ரொம்பவே வீக்கா இருக்காங்க. அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை விட ஆட்சி நல்லா பண்ணாலும் இப்ப திரும்பவும் கம்பேக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் அவர்கிட்ட இல்ல. பட் தளபதியோட அட்வான்டேஜும் எக்ஸாக்டா அதுதான். எங்க போறாரோ என்ன பேசுறாரோ அதுதான் அன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ். ஸோ மொத்த மீடியா அட்ராக்ஷனுமே தளபதி என்ன பண்றாரு அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே எதுல வீக்கா இருக்காங்களோ அதுல தான் தளபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. கூட்டணி மட்டும் ரெண்டு பேரும் வச்சுட்டாங்கன்னா டிஎம்கே க்ளோஸ். பட் அதுக்கான டைம்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள எப்படி ஒத்து வர போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு கூட்டணி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விட ஏடிஎம்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ஏந்திருக்காம விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவால ஏந்திருக்கவே முடியாது. பட் தளபதிக்கு இது முதல் எலெக்ஷன் தான். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெண்டாவது பெரிய கட்சியாவே உருவெடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அதனால டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணியில தளபதி தான் ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட்ல இருக்காரு. ஸோ எலெக்ஷன் டைம்ல என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.